கடையா தூக்குற, எங்க கடையா குறிக்கோள் வைக்கிற, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்ப அவங்க சொல்லல, இங்க ஒரு முடிவு நாங்க பண்ணுவோம். இந்த 4 நாளா எங்களுக்கு யார் தருவாங்க சொல்லுங்க? 4 நாளா விட்டுட்டு தர யார் தருவாங்க சார் சொல்லுங்க? நீங்களே இடம்னா எடுத்துனா, இடம்னா எடுத்துனா, இடம்னா எடுத்துனா எங்க இடத்த எடுத்து போவோம். கடை வாங்கிருக்கேன், எல்லா கடை வாங்கிருக்கேன். யார் அடைக்கிறது அந்த கடை? லைசன்ஸ் கொடுத்துருவாங்க சார். 30 ரூபாய் டெய்லி வசூல் பண்றாங்க. இவ்வளவும் பண்றாங்க. எதனா ஒண்ணுனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2500 ரூபாய் பண்றாங்க. இவ்வளவும் கொடுத்துட்டு நாங்க கடை கால் பண்ணா எங்க போறது சொல்லுங்க? எதிர்க்கவும் போடக்கூடாதா, இன்னொன்னே போடக்கூடாதா? எப்படி அது? அப்ப நாங்க எங்க போறது? எங்க பிள்ளை குட்டிங்க எப்படி சாப்பிடுறது? நாங்க எப்படி சாப்பிடுறது? எங்க வயசுல ஏன் அடிக்கிறாங்க அவங்க? 30 வருஷமா இங்கதான் கடை வாங்கி கடை நடத்திட்டு வரோம், எப்படி எடுக்க முடியும்னு ஆதங்கத்தோட ஆத்திரத்தை வெளிப்படுத்திய சாலையோர வியாபாரிகள். மாணவர்களுக்கு பிரச்சனைனா அது ஆசிரியர்கள் தான் கேட்கணும், நாங்க என்ன பண்ண முடியும்னு பேசினது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சாலையோர வியாபாரிகளிடம் நிதானமாக நின்று பேசிய காவல்துறையினர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி பக்கத்துல இருக்க நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நடைபாதையில கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலா 70க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் அங்க கடை நடத்திட்டு வராங்களாமா. இந்த நிலையில அவங்க நடைபாதை ஆக்கிரமிச்சு கடைகளை நடத்திட்டு வராங்க. இதனால பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையூறு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கடை எடுக்க சொல்லியிருக்காங்க. இதனால கடந்த 2 தினங்களாகவே கடைகள் அகற்ற கோரி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் வியாபாரிகள் கிட்ட பேச, இன்னொரு பக்கம் கடைகள் அகற்ற முடியாது, நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுமே பொங்கி எழுந்திருக்காங்க. இதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் அங்க இருந்த வியாபாரிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போ காவல்துறையினருக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. நாங்க 30 வருஷமா எங்க கடை நடத்திட்டு வரோம், எங்க புள்ள குட்டிங்களை படிக்க வைக்கணும், நாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தையே பார்க்கணும், எப்படி இங்க இருக்க கடையை எடுக்க முடியும்னு ஒரு பக்கம் வியாபாரிகள் பேச, இன்னொரு பக்கம் காவல்துறையினருமே பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு 1 வார காலம் அவகாசம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர், மாநகர ஆட்சியர் இந்த மாதிரியான அதிகாரிகளை சந்திச்சு அவங்க கிட்ட பேசி நாங்க முடிவெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் காவல்துறையினர் கிட்ட திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார், நாங்கள் கிரிவல பாதையில் கடை போட்டிருக்கோம் சார். ரோடு கடை தான் போட்டிருக்கிறோம், சோடா கடை போட்டிருக்கோம், மக்காசோள கடை போட்டிருக்கிறோம், ஜூஸ் கடை போட்டிருக்கிறோம், பானிபூரி கடை போட்டிருக்கிறோம், கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்கோம். இத்தனை கடையை நாங்கள் இதை நம்பி தான் சார் நாங்கள் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ திடீர்னு காலேஜ் பிள்ளைங்களால தொந்தரவு ஆகுது, எங்களுக்கு தொந்தரவு ஆகுது உங்களால் காலேஜ் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு எங்களை எடுக்க சொல்லியிருக்காங்க. யார் சொன்னதுனா பிரின்சிபால் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சொன்னாங்க. நாங்கள் நகர ஆஃபீஸுக்கு போனதுக்கும் அங்கே தான் சொன்னாங்க. எங்கள் ஊர் கவுன்சிலர்கிட்ட போனதுக்கும் அவரும் பிரின்சிபால் அம்மா தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னாங்க. அப்பா அண்ணான்னு சொல்லிட்டு கூட அவங்க காலில் உள்ளான்னு கூட நாங்கள் கிளாஸ் உள்ள போனோம். கிளாஸ் உள்ள போனதுக்கு அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பண்ணாதனால நீங்கள் எடுத்தே ஆகணும். ஏன்னு கேட்டதுக்கு எதுக்குமா, அதுக்கு ரீசன் சொல்லுன்னா போதைப் பொருள் விற்கிறாங்க, சாராயம் விற்கிறாங்க, பிராந்தி விற்கிறாங்க, ட்ரக்ஸ் விற்கிறாங்க, இதெல்லாம் உங்க கடையில தான் நடக்குதுன்றாங்க. எங்க கடைகளை நடக்கல, எங்க நடக்குதோ அங்க இது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோம். எங்க கடைங்களை நீங்க அடிக்காதீங்க, எங்க வயிற்றுல அடிக்காதீங்க. நாங்க இதை நம்பி நாங்க கடன் வாங்கியிருக்கிறோம். டெய்லி நாங்க ஃபைனான்ஸ் கட்டி ஆகணும். ஒரு நாளைக்கு நாங்க 600 ரூபா ஃபைனான்ஸ் கட்டி ஆகணும். நாங்க எதை வச்சு கட்டுறது? நகர ஆஃபீஸுக்கும் நாங்க காசு கட்டுறோம். டெய்லி 30 ரூபா வாங்குறாங்க. எங்களுக்கு ஃபுட் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, கடை லைசன்ஸும் கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் கொடுத்து எங்களுக்கு எடுனா நாங்க எங்க போவோம் சொல்லுங்க? இல்ல அவங்க காம்பவுண்ட் ஒட்டி வச்சுக்கிட்டு நாங்க ஏதாவது இது பண்றோமா அதையும் சொல்லுங்க. இது ஐவேசி தானே, இது ஐவேசிக்கு சேர்ந்தது தானே. அந்த ஐவேசில தானே நாங்க இருக்கிறோம். அவங்க உட்காராங்க கொள்றாங்கன்னா நாங்க ஏன் அதை சொல்லணும்? பிள்ளைங்க உட்காரத்துக்கு தான் கல்லு போட்டிருக்கிறதே, கவர்மெண்ட் போட்டிருக்குது. கிரிவல பாதையில போட்டிருக்கிறதே கல்லு உட்காரத்துக்கு தான் போட்டிருக்குது. அதுல ஏன் உட்கார விடுறீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க ஏன் அதை சொல்லணும்? பிள்ளைங்களுக்கு சொல்லி அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? இவங்க சொல்லிட்டு நவுந்துருவாங்க, நாங்க தப்பான முடிவுக்கு நாங்க ஆளானோமா சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும். இப்ப எங்களுக்கு இன்னைக்கு கடை எடுக்க வந்திருக்கிறாங்க. கடை எங்களுக்கு எடுக்க கூடாது, எங்களுக்கு அதுதான் பழப்பே, எங்களுக்கு அதுதான் இதுவே. நீங்க என்ன சொல்றீங்களோ பண்ணுங்க, அதை பண்ணுங்க. ஆனா நீங்க எடுக்க கூடாது, அந்த கடையை எடுக்க விடக்கூடாது நீங்க. அதுதான் எங்களுக்கு, நான் வேண்டுகோள் வைக்கிறதே அதுதான் எங்களுக்கு.